தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் ஒவ்வொரு தாலுக்கிலுமே ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் ஜூன் மாதத்துக்கான சிறப்பு முகாம் 13/6/2026 அன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்க போகுதுங்க. இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு ரேஷன் சம்பந்தப்பட்ட சேவைகள், ஸோ நீங்கள் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கணும், பெயர் நீக்கணும், முகவரி மாற்றம் பண்ணணும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி சேவைகளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தா வயசான பெரியவங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாது இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அங்கீகார சர்டிபிகேட் வாங்கி நீங்களே பொருட்கள் வாங்கி தரலாம். அதுக்கான அங்கீகார சர்டிபிகேட்டும் இந்த முகாம் மூலமாக நீங்க போயிட்டு பெறலாங்க. இதை தவிர்த்து ரேஷன் கடைகளை ஏதாச்சும் பொருட்கள் சரியா கொடுக்க மாட்டாங்க, ரேஷன் கடையில் இருக்க பொருட்களை பார்த்தா கள்ளச்சந்தையில வைக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டா இருந்தாலும் புகார் நீங்க தெரிவிக்கலாங்க. ஸோ அதனால நீங்க இந்த வருகிற சண்டேல இந்த முகாம் நடக்குது, உங்க தாலுகா ஆபீஸ் நடக்க போதுங்க. அதனால அங்க போயிட்டு கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவையை பெற பாருங்க. போறதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கையோட கொண்டு போக அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, tnpds.government.in. இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா டூப்ளிகேட் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம். உறுப்பினர் பெயரை சேர்க்கலாம், முகவரி மாற்றம் பண்ணலாம், குடும்ப தலைவரை மாற்றம் பண்ணலாம், பெயர் நீக்கலாம். இந்த மாதிரி நிறைய சேவைகள் நீங்க பெறலாங்க. இப்போ உங்க ஊர்ல அந்த முகாம் எங்க நடக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்ல ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தொடர்புக்கு அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருடைய நம்பரும் இருக்கும். ஸோ இப்போ உங்க தாலுகா ஆஃபீஸில் இப்போ அரியலூர் எடுத்துன்னா அரியலூர் இருக்க தாலுகா ஆஃபீஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க நம்பர் என்ன, அட்ரஸ் எங்க இருக்கு, எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி அங்க போய் நீங்க தெரிவிக்க பாருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, முகாமா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.